தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டாக்ஸானமி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வகைப்பாட்டியல், டாக்ஸானமி இன் தமிழ் வகைப்பாட்டியல், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். டாக்ஸானமி இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with the study of identification, classification, description and nomenclature of living organisms. The taxonomy definition என்ன கொடுக்குறாங்க? Taxonomy is the branch of biology. சயின்ஸில் பயாலஜி இருக்குது, அந்த பயாலஜியில் ஒரு பிரான்ச் தான் அந்த taxonomy. That deals with the study of identification, classification, description and nomenclature of living organism. living organism தெரியும், உயிரினங்கள். இந்த லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி நம்ம ஐடென்டிஃபிகேஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை வகைப்படுத்துறதுக்கு, கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அதை வரையறுக்கிறதுக்கு, டெஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு அண்டு நாமன்க்ளேச்சர் பெயரிடுறதுக்கு, இதெல்லாம் டீல் பண்ணுற அந்த பயாலஜியோட ஒரு பிரான்ச். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? டாக்ஸானமி, வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த வேர்ட் டாக்ஸானமி இஸ் டெரிவ்டு ஃப்ரம் 2 Greek வேர்ட்ஸ். இந்த டாக்ஸானமிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு க்ரீக் வேர்ட்ஸ், 2 Greek வேர்ட்ஸ்ன்றது தான் அந்த டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். அந்த க்ரீக்கில் டாக்ஸிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டாக்ஸிஸ் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்டு நாமஸ் மீன்ஸ் லாஸ். அதாவது ஆர்கனிசத்தை அரேஞ்ச் பண்ணுற ஒரு லாஸ், விதி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டாக்ஸானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த வேர்ட் டாக்ஸானமி வாஸ் ஃபஸ்ட்டு காயின்டு பை அகஸ்டின் பைராமஸ் டி கேண்டோல். இந்த டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அகஸ்டின் பைராமஸ் டி கேண்டோல் அப்படிங்கிற பர்சன் தான் இந்த வேர்டு டாக்ஸானமிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு அவர் உருவாக்குறாரு. தென் கிளாஸிஃபிகேஷன் என்ன, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன், வகைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ். இட் இஸ் கால்டு கிளாஸிஃபிகேஷன். that may be a plants or animals. plants வேணாலும் இருக்கலாம், animals வேணா இருக்கலாம். the plants are arranged into different groups. இந்த பிளான்ட்டை நம்ம டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக, வெவ்வேறு குழுக்களாக, வெவ்வேறு வகைகளாக, கேட்டகரிஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? அரேஞ்ச் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி? ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ். அந்த பிளான்ஸுக்கு உள்ள சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமை, டிஃப்ரென்சஸ் வேற்றுமை, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம அந்த பிளான்ஸை டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக, கேட்டகரிஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு கிளாஸிஃபிகேஷன். இந்த ப்ராசஸுக்கு தான் என்ன பேர்? கிளாஸிஃபிகேஷன், வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பேர். தேர் ஆர் 4 types ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இந்த வகைப்படுத்துதலில் 4 types ஆர் தேர். அதில் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்க இன் தமிழ். தென் செகண்ட் ஒன் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். தென் பைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், பைலோஜெனிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், மரபு வழி வகைப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். தென் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், நவீன வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு 4th ஒன்று நம்ம சொல்கிறோம். அப்போ classifications are 4 types: artificial system of classification, then natural system of classification, third one phylogenetic system of classification, final one modern system of classification. These all are the 4 different types of classification. அதில் ஃபஸ்ட்டு 2 மட்டும் பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், செயற்கையான வகைப்பாட்டு முறை அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் இருந்த பழங்கால ஒரு கிளாஸிஃபிகேஷன், வகைப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை சொல்கிறோம். பிளான்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் 1 or few மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர். இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் என்ன பண்ணுறாங்க? பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிளான்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய 1 or few மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், அந்த பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய 1 or ஒரு சில புறத்தோற்ற பண்புகள், மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், அதை பேஸ் பண்ணி இதில் பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் லின்னேயஸ் கிளாஸிஃபிகேஷன், விச் வாஸ் ப்ரப்போஸ்டு பை கரோலஸ் லின்னேயஸ் இன் ஹிஸ் புக் ஸ்பீசிஸ் பிளான்டாரம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸோட மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் 1 or few
ஒன்றோ இல்லை 2-3 வெரி ஃபியூ மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி இதில் பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் இந்த ஃபேமஸான ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட கிளாஸிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அது லின்னேயஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை யார் ப்ரொப்போஸ் பண்ணா, அதை யார் முன்மொழிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரோலஸ் லின்னேயஸ் இன் ஹிஸ் புக், ஒரு புக்கில் அவர் அதை பற்றி இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை பற்றி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புக்கில் கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. தென் வாட் அபவுட் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னா என்ன, அதை யார் ப்ரொப்போஸ் பண்ணா, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன் திஸ் சிஸ்டம் பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் செவரல் கேரக்டர். இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் பிளான்ட்டோட நிறைய கேரக்டர், செவரல் கேரக்டரை பேஸ் பண்ணி பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பெந்தம் அண்ட் ஹூக்கஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் ஆன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எதை எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெந்தம் அண்டு ஹூக்கஸ் அவங்களோட கிளாஸிஃபிகேஷனை நம்ம எடுத்துக்கலாம். திஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்டு ஆன் மார்ஃபலாஜிக்கல் அண்டு ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் த சீடட் பிளான்ட்ஸ். இந்த பெந்தம் அண்டு ஹூக்கர் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் எதை பேஸ் பண்ணி பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சீடட் பிளான்ட்ஸ், விதையுள்ள அந்த தாவரத்தோட ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் அண்டு மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், அதோட புறத்தோற்ற பண்புகள் ஆஸ் வெல் அஸ் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர், இனப்பெருக்க கேரக்டர், இது ரெண்டுத்தையும் உள்ள அந்த சீடட் பிளான்ட்ஸை இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அவங்க இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தென் பெந்தம் அண்ட் ஹூக்கர் பப்ளிஷ்டு தேர் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன் தர் புக் நேம்டு ஜெனரல் பிளான்டாரம் இன் 3 வால்யூம்ஸ். இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பற்றி அவங்க ஒரு புக்கு மூலமா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் பிளான்டாரம். அதை 3 வால்யூம்ஸாக 3 தொகுதியாக அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. திஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் வைட்லி யூஸ்டு இன் மெனி ஹெர்பாரியா அண்டு பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த பெந்தர் அண்ட் ஹூக்கர் அவங்களோட இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் தான் வேர்ல்டு வைடு உலக அளவில் அதிகமாக ஹெர்பாரியத்துலேயும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் தோட்டத்துலேயும் இந்த பெந்தர் அண்டு ஹூக்கர் அவங்களோட நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க, உலக அளவில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் நம்ம ஹெர்பாரியா அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்கோம். ஹெர்பாரியம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹெர்பாரியம் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஸ்டு ட்ரைடு பிளான்ட்ஸ் பேஸ்டட் ஆன் எ ஷீட் அண்ட் அரேஞ்சு அக்கார்டிங் டு எனி ஒன் ஆஃப் த அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இந்த ஹெர்பாரியம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா உலர் தாவர தொகுப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். பிளான்ட்டை கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு ட்ரை பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நம்ம பேஸ்ட் வச்சு ஒட்டிடணும், ஒரு ஷீட்டில் ஒட்டிட்டு தென் ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் மூலமா அந்த பிளான்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. இந்த இதுக்கு தான் என்ன பேருனா ஹெர்பாரியம், உலர் தாவர தொகுப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இருசொல் பெயரிடும் முறை அப்படின்னு தமிழில் இதுக்கு பேர் பைனாமியல் நாமன்கிளேச்சர். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். பைனாமியல் நாமன்கிளேச்சர், த நேமிங் ஆஃப் an organisms with 2 words is known as binomial nomenclature. ஒரு ஆர்கானிசம் உயிரினத்துக்கு தட் மே பி a plant or animal, both are organism. ஆர்கானிசத்துக்கு நேமிங் ஆஃப் an organism with 2 words, ஒரு ஆர்கானிசத்துக்கு 2 வேர்டை யூஸ் பண்ணி 2 சொல்ல வச்சு நம்ம ஒரு நேமிங் பெயர் வச்சோம் அப்படின்னா அதுக்கு தான் பைனாமியல் நாமன்கிளேச்சர், இருசொல் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் அதோட நேமில் 2 words ஆர் தர், 2 சொல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர்னால் என்ன, அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் த பைனாமியல் நேம் ஆஃப் மேங்கோ இஸ் மேங்கிஃபெரா இண்டிகா. இந்த மேங்கோ பிளான்ட் இருக்கு இல்லையா, மாமர செடி,
தாவரம், தாவரம் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டோட பைனாமியல் நேம், இருசொல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேங்கிஃபெரா இண்டிகா அப்படிங்கிறது பைனாமியல் நேம் ஆஃப் மேங்கோ பிளான்ட். ஹியர் த ஃபர்ஸ்ட் வேர்டு மேங்கிஃபெரா ரெஃபர்ஸ் டு த ஜீனஸ் நேம். இதில் மேங்கிஃபெராங்கிறது அந்த பிளான்ட்டோட ஜீனஸ் நேம், பேரின பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த செகண்ட் வேர்டு இண்டிகா ரெஃபர்ஸ் டு த ஸ்பீசிஸ் நேம். அதில் இண்டிகாங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட சிற்றின பெயரை குறிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் பைனாமியல் நேம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை காஸ்பர்ட் பெஹ்ரின் இன் த இயர் ஆஃப் 1623. இந்த பைனாமியல் நேம் இதை யார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஸ்பர்ட் பெஹ்ரின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த இயர் ஆஃப் 1623 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பைனாமியல் சிஸ்டம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை லின்னேயஸ் இன் ஹிஸ் புக் ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம். இதை அறிமுகப்படுத்துறது காஸ்பர்ட் பெஹ்ரின்ங்கிறது ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பைனாமியல் சிஸ்டத்தை இருசொல் பெயரிடும் முறைய ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார், செயல்முறைப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அவர் எழுதின அந்த புக்கு ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புக்லேயே அந்த சயின்டிஸ்ட் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த சிஸ்டம் ஆஃப் நேமிங் த பிளான்ட்ஸ் ஆன் சயின்டிஃபிக் பேசிஸ் இஸ் நோன் அஸ் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். பிளான்ட்ஸுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ், அறிவியல் பூர்வமாக நம்ம நேமிங் பெயரிடும் முறைக்கு என்ன பேர் அப்படின்னா பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், தாவரவியல் பெயரிடும் முறை அப்படின்னு நம்ம அதுக்கு பெயர் சொல்கிறோம். சயின்டிஃபிக் பேசிஸில் பிளான்ட்ஸுக்கு நம்ம நேமிங் கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், தாவர பெயரிடும் முறை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.